வீரன் அத்தியாயம் 130. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க கற்பனை கதை மட்டுமே. ஆதித்யா மிகவும் எச்சரிக்கையாக இருந்தான். குறிப்பாக தன்னிடமிருக்கும் கடவுளை கொல்லும் ஆயுதத்தை அவன் வெளிக்காட்டவே இல்லை. சதுரனின் கண்கள் எந்நேரமும் தன்னை தேடும் என்பதை அவன் அறிவான். அந்த மகா ஆயுதத்தின் கதிர்வீச்சு ஒருமுறை வெளிப்பட்டால் கூட அது அரக்கனுக்கு ஆதித்யாவின் இருப்பிடத்தை காட்டிக் கொடுத்துவிடும். அதனால்தான் அவன் தனது ஆன்மீக ஆத்ம உலகத்தின் ஆழமான அடுக்கில் அதை இரகசியமாக மறைத்து வைத்திருந்தான். ஆதித்யாவின் அந்த ஆத்ம உலகம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதற்கு சான்று அங்கே இருக்கும் டிராகன் பீஸ்ட் தான். அந்த உலகத்தின் அபரிமிதமான ஆற்றலால் ஈர்க்கப்பட்டு டிராகன் பீஸ்ட் தனது முழுமையான விஸ்வரூபத்தை எடுத்து அங்கே தனது சக்தியையும் திறமையையும் நாளுக்கு நாள் பெருக்கிக் கொண்டிருந்தது. பனிக்குகைக்குள் ஆதித்யாவின் முன்னால் வள்ளியின் உடல் 2 அடி உயரத்தில் காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. அவளது தலைக்கு மேலே சுழன்று கொண்டிருந்த பிரபஞ்ச அழிப்பான் அந்த வயதான பிசாசு கிழவியின் கருப்பு ஆன்மாவை சிறிது சிறிதாக எரிப்பது போல சிதைத்து கொண்டிருந்தது. இல்லை, வேண்டாம் என்று அந்த கிழவி எழுப்பிய அலறல் குகையின் சுவர்களை பிளந்தது. இறுதியில் ஒரு பெருமூச்சுடன் அந்த தீய சக்தி சாம்பலை போல காற்றில் கரைந்து போனது. பிரபஞ்ச அழிப்பான் அந்த பிசாசின் கடைசி துளி இருள் ஆற்றலையும் உறிஞ்சி அழித்தது. அந்த தீய சக்தி முழுவதுமாக அழிந்த அடுத்த கணமே அதுவரை காற்றில் மிதந்த வள்ளியின் உடல் விசை இழந்து கீழே சரிந்தது. ஆதித்யா பாய்ந்து சென்று தரையில் மோதுவதற்கு முன்பே அவளை தனது வலது கையில் ஏந்திக் கொண்டான். மயக்க நிலையிலிருந்த அக்காவின் முகம் இப்போது அமைதியாக தெரிந்தது. யாரையும் காயப்படுத்தாமல் குகையின் பாரத்தை தாங்கி நின்ற யாழியை பார்த்து, சரி, இங்கிருந்து புறப்படலாம் என்று ஆதித்யா கட்டளையிட்டான். தனது பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி ஒரு நொடியில் இடிந்து விழ தயாராக இருந்த அந்த பனிக்குகையிலிருந்து வள்ளியை தூக்கிக் கொண்டு வெளியே வந்தான். வெளியே வந்ததும் மென்மையான பனிப்படலத்தின் மீது வள்ளியை படுக்க வைத்து அவளது கன்னத்தை மெல்ல தட்டி, அக்கா அக்கா. அப்போது யாழி தனது பிரம்மாண்ட உருவத்திலிருந்து மாறி ஆதித்யாவின் அருகே வந்து நின்றது. ஆதித்யா யாழியை ஏழிட்டு பார்த்து, யாழி, நான் உன்னை ஒரு காரியமாக அனுப்பினேன், அது என்ன ஆனது? ஆதித்யா நகரின் பாதுகாப்பை மட்டும் பார்க்கவில்லை. இந்த நகருக்குள் மறைந்திருக்கும் இரகசிய பாதைகள் அல்லது மர்மமான இடங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்பதை அறிய யாழியை அனுப்பியிருந்தான். குறிப்பாக சுமத்திரையின் தாயை தாக்கிய அந்த மர்மமான தீய சக்தியின் ஊற்றுக்கண் எங்கே இருக்கிறது என்பதை தேடச் சொல்லியிருந்தான். யாழி தனது தலையை மெதுவாக இல்லை என்பது போல ஆட்டியது. அங்கே அத்தகைய இரகசிய பாதைகள் எதுவும் தென்படவில்லை என்பதை அது குறிப்பால் உணர்த்தியது. ஆதித்யாவின் முகம் சிந்தனையில் ஆழ்ந்தது. அப்படியானால் அந்த தீய சக்தி இன்னும் ஆழமாக எங்கோ ஒளிந்திருக்கிறது என்று முணுமுணுத்தான். அக்காவின் மயக்கம் இன்னும் தெளியவில்லை. சுமத்திரையின் உயிர் ஊசலாடிக் கொண்டிருக்கிறது. நகரத்தின் மீது படிந்திருக்கும் சாபம் இன்னும் நீங்கவில்லை. தனது காயத்தையும் வலியையும் மறந்து எழுந்து நின்ற ஆதித்யா, நாம் மீண்டும் பயணத்தை தொடங்க வேண்டும், இன்னும் பல உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரவேண்டியிருக்கிறது என்று உறுதியுடன் கூறினான். பயணத்தை தொடங்குவதற்கு முன் நான் ஒன்று செய்ய வேண்டும் என்று அவன் தனது அக்காவின் நிலையை சீராக்க முடிவெடுத்தான். எங்க போச்சு என்று தனது மருத்துவ பையிலிருந்து சில அபூர்வ மூலிகை மருந்துகளை எடுக்க அவற்றின் நறுமணமே அந்த பனிக்காற்றின் குளிரை குறைப்பது போல இருந்தது. அந்த மருந்துகளை வள்ளியின் நெற்றியிலும் உள்ளங்கைகளிலும் பாதங்களிலும் மென்மையாக தடவிவிட்டவன் அவளது தலையை வருடியபடி, உனக்கு ஒண்ணுமாகாது அக்கா. அவளது இந்த நிலையை சரிப்படுத்த வெறும் மருந்துகள் மட்டும் போதாது என்பதை அறிந்த ஆதித்யா தனது கைகளை அவள் தலைக்கு மேலே வைத்தான். அவனது கைகளிலிருந்து பச்சை நிற உயிர் சக்தி ஆற்றல் பிரகாசமாக வெளிப்பட்டது. அதே சமயம் அவளது ஆன்மாவின் ஆழத்தில் எஞ்சியிருக்கக்கூடிய தீய எண்ணங்களையும் கசப்பான நினைவுகளையும் வேரோடு அழிக்கும் இருள் உள்நோக்கு நுட்பத்தை மிக கவனமாக பயன்படுத்தினான். கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் ஓடி மறைந்தன. ஆதித்யாவின் நெற்றியில் வியர்வை துளிகள் அரும்பின. அந்த பனியிலும் அவனது தவம் போன்ற சிகிச்சை தொடர்ந்தது. மெல்ல மெல்ல வள்ளியின் இமைகள் துடித்தன. அவள் தனது கண்களை பொறுமையாக திறந்து ஆகாயத்திலிருந்து சிறு சிறு துளிகளாக விழும் பனிப்பொழிவு அவள் முகத்தில் விழுந்து அது அவளை நனைத்தது. அவள் படுத்திருந்த இடத்தைச் சுற்றி ஒரு சிறிய கொட்டகை போன்ற பாதுகாப்பான அமைப்பை ஆதித்யா தனது சக்தியால் உருவாக்கியிருந்தான்.
அவள் மெல்ல எழுந்து அமர்ந்து கண்களை விழித்து தூரத்தில் பார்க்க அங்கே ஒரு மாபெரும் மிருகத்துடன் ஒரு இளைஞன் பேசிக் கொண்டிருந்தான். அங்கு மங்களாக தெரிந்த அந்த உருவம் அவளுக்கு மிகவும் நெருக்கமான ஒன்றாக தோன்றியது. தம்பி என்று அவளது இதழ்கள் தானாகவே முணுமுணுத்தன. அந்த சிறு குரலில் இருந்த பாச அதிர்வை உணர்ந்த ஆதித்யா மின்னல் வேகத்தில் திரும்பி பார்த்தான். அக்கா என்று மகிழ்ச்சியில் கத்தியபடி அவளை நோக்கி ஓடி வந்தான். இவ்வளவு நேரம் மலையென நின்ற யாழி சட்டென ஒரு சிறு குட்டியாக உருமாறி ஆதித்யாவுடன் போட்டி போட்டுக்கொண்டு வள்ளியின் அருகில் வந்து நின்றது. வள்ளிக்குச் சுற்றிலும் நடப்பவை ஆச்சரியமாக இருந்தாலும் தன் தம்மியை பார்த்த சந்தோஷம் அவளை ஆட்கொண்டது. நீதானா ஆதித்யா என்று கேட்டவள் அடுத்த நொடியே ஏதோ நினைவுக்கு வந்தவளாக பதறிப்போனாள். தான் சற்று முன்பு ஆதித்யாவின் தோள்பட்டையில் கூர்மையான ஆயுதத்தால் காயத்தை ஏற்படுத்தியது அவளுக்கு சிலுசிலுப்பாக ஞாபகம் வந்தது. தம்பி, என்கிட்ட வராத, ஓடிடு. என் உள்ள ஏதோ ஒன்று இருக்கு, அது உன்னை கொன்னுடும். என் உடம்புக்குள்ள ஏதோ பிசாசு இருக்கு, அது உன்னை தீர்த்து கட்டிடும் என்று அலறியபடி அவள் பதற்றத்துடன் பின்னோக்கி சென்றாள். தன்னால் தன் தம்பிக்கு மீண்டும் ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயம் அவளை வாட்டியது. ஆதித்யா வேகமாக சென்று அவளை இறுக அணைத்து கொண்டான். அக்கா, பயப்படாத அக்கா, ஒன்றுமில்லை. இப்போ உன் உடம்புக்குள்ள எதுவுமே இல்லை. அந்த தீய சக்தி உன்னை விட்டு போயிடுச்சு. நீ இப்போ முழுசா குணமாயிட்ட. நீ இப்போ பழைய அக்கா ஆயிட்ட என்று அவளது முதுகை மென்மையாக தடவி கொடுத்து சமாதானப்படுத்தினான். அவனது பேச்சிலிருந்த அந்த தீர்க்கமான உண்மை வள்ளியை சற்று அமைதிப்படுத்தியது. அவள் மெல்ல தனது கைகளையும் கால்களையும் தொட்டு பார்த்தாள். அவள் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. இத்தனை காலமாக காதுக்குள் கேட்ட அந்த விகாரமான சிரிப்பு சத்தம் இப்போது இல்லை. அவளது சிந்தனையை ஆக்கிரமித்திருந்த அந்த கொடூரமான குரல் அடங்கி போயிருந்தது. ஆமா தம்பி, இப்போ எனக்கு எந்த சத்தமும் கேட்கல. என் உள்ளே அந்த உருவம் பேசல. நான் இப்போ நிம்மதியா இருக்கேன் என்று பெருமகிழ்ச்சியில் விம்பி அழுதவள் மீண்டும் ஆதித்யாவை நெகிழ்ச்சியுடன் அணைத்து கொண்டாள். பல ஆண்டுகால இருளை நீங்கி ஒரு புதிய விடியலை தனது தம்பியின் அணைப்பில் அவர் உணர்ந்தாள். பாசப் போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்தது. ஆனால் அவர்களின் பயணம் இப்போதுதான் சூடுபிடிக்கிறது. பனிக்குகையின் இடிபாடுகளுக்கு வெளியே அந்த பெரும் நிசப்தத்தில் ஆதித்யாவும் வள்ளியும் ஒருவரையொருவர் பார்த்தபடி அமர்ந்திருந்தனர். பிசாசின் பிடியிலிருந்து விடப்பட்ட வள்ளியின் முகம் நீண்டகால இருளுக்குப் பின் உதித்த அதிகாலை பொழுதாய் மென்மையாக இருந்தது. ஆதித்யா அவளது கரங்களை பற்றி கொண்டு சில நொடிகள் மௌனமாக அந்த அமைதியை ரசித்தான். ஆனால் அவனது ஆழ்மனதில் அலைமோதிக் கொண்டிருந்த கேள்விகள் அணை உடைக்கத் தொடங்கின. அக்கா என்று மெல்ல அழைத்தான் ஆதித்யா. எனக்கு இப்போ புரியுது. உன்னோட இந்த நிலைக்கு காரணம் அந்த பிசாசுதான். ஆனா உன் வாழ்க்கையில என்ன நடந்தது? நீ எப்படி இங்க வந்த? அம்மா எங்க? நம்ம குடும்பம் எங்க? சின்ன வயசுல வெறும் விளையாட்டு பிள்ளையா சுத்திட்டு இருந்த எனக்கு எதை பத்தியும் தெரியல. இப்ப வரைக்கும் அப்பா அம்மாவை தேடி நான் அலையாத இடமே இல்ல அக்கா என்றான். அவனது குரலில் பல ஆண்டுகால தேடலின் ஏமாற்றமும் ஏக்கமும் கலந்திருந்தது. வள்ளி தன் தம்பியின் கவலை தோய்ந்த முகத்தை பார்த்தாள். அவளது கண்களில் வலி நிறைந்த ஒரு புன்னகை அரும்பியது. ஆதித்யா, நீ உன்னை தப்பா நினைச்சுக்காத. நீ எதையும் தெரிஞ்சுக்காம இருந்ததுக்கு உன்னோட அறியாமை காரணம் இல்ல. உன்கிட்ட எதையும் சொல்லக்கூடாதுன்னு நாங்க தான் ரொம்ப உறுதியா இருந்தோம் என்றாள். ஆதித்யா அதிர்ச்சியில் உறைந்தான். என்ன சொல்றா அக்கா? ஏன் உண்மையை மறைச்சிங்க? வள்ளி பெருமூச்சு விட்டு சுற்றியிருந்த பனிமலைகளை ஒருமுறை நோட்டமிட்டு விட்டு ஆதித்யாவின் கண்களை தீர்க்கமாக பார்த்தாள். ஆதித்யா, நீயும் நானும் ஏதோ ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்க இல்ல. இந்த கடும் பனிப்பிரதேசத்தின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் வாரிசுகள் நாம். வெளிவான நட்சத்திர நகரம் என்ற மகத்தான ராஜ்யத்தின் இளவரசன் நீ. நமது தந்தை அந்த மண்ணின் மாபெரும் அரசர் என்று வெடிகுண்டை போட்டது போல அந்த ரகசியத்தை உடைத்தாள். அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஆதித்யாவின் செவிகளில் இடியாக இறங்கின. அவன் கைகள் தானாகவே நடுங்கத் தொடங்கின. காலத்தின் சக்கரம் அவனது நினைவுகளில் பின்னோக்கிச் சுழன்றது. சில தினங்களுக்கு முன் தான் சந்தித்த மனிதர்கள் கேட்ட கதைகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று பொருந்தத் தொடங்கின. என்னக்கா சொல்ற? நான் அந்த வெளிவான நகரத்தோட இளவரசனா? அப்படின்னா வீரசிம்மன் என் அண்ணனா? அந்த மாபெரும் முதியவர் அவர்தான் என் அப்பாவா என்று அவன் குரல் தடுதழுக்க கேட்டான். வள்ளியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஆதித்யா,
உனக்கு அவர்களை தெரியுமா? அப்பாவையும் அண்ணாவையும் நீ ஏற்கனவே பார்த்துட்டியா? இது எப்படி சாத்தியம் என்று கேட்டவள் தன் தம்பியின் உடலில் ஓடும் அதே அரச இரத்தத்தின் வேகத்தை அவனது கண்களில் கண்டாள். ஆதித்யாவிற்கு தலை சுற்றத் தொடங்கியது. பிரபஞ்சத்தின் விசித்திரமான விளையாட்டை நினைத்து அவன் வியந்தான். அவன் யாரை காப்பாற்ற வந்தானோ அவர்கள் அவனது சொந்த ரத்தம். அக்கா, அப்போ நீங்க தான் அந்த பாதிக்கப்பட்டவரா? அந்த பெயர்ல நகரம் முழுவதையும் ஒரு மர்மசக்தி ஆக்கிரமிச்சிருக்குன்னு சொன்னாங்களே, அந்த பாதிப்புக்கு உள்ளானது நீதானா என்று ஆதித்யா கேட்ட வள்ளியின் முகம் சட்டென வாடியது. பாதிப்பா? எதை பத்தி சொல்ற ஆதித்யா என்று அவள் புரியாமல் கேட்டாள். ஆதித்யா மெல்ல எழுந்து நின்றான். அக்கா, நகரம் முழுக்க ஒரு தீய சக்தி படர்ந்துகிட்டு இருக்குன்னு தந்தையும் அதாவது நமது அரசரும் கூறி அதை குணப்படுத்த தான் என்னை இங்க அழைச்சிட்டு வந்தாங்க. நான் இந்த பனிக்கூண்டுக்கும் உன்னை தேடி வரல, அந்த பாதிப்பை குணப்படுத்த தான் வந்தேன். ஆனா இப்பதான் புரியுது, என் அக்காவுக்குள்ள இருந்த அந்த பிசாசு தான் மொத்த நகரத்தோட சாபத்துக்கும் காரணமா. அந்த சக்தியை நீங்க எங்க கண்டுபிடிச்சிங்க? இந்த சாபம் உங்களை எப்படி தாக்கியது? இதை நான் தெரிஞ்சுக்கணும் அக்கா என்று அவன் ஆக்ரோஷமும் அக்கறையும் கலந்து பேசினான். அவனது பேச்சை கேட்ட வள்ளியின் முகத்தில் அந்த சாபத்தின் பின்னணியில் இருக்கும் கொடூரமான நிழல்கள் அவளை வாட்டின. மௌனம் நிலவிய அந்த பனிப்பரப்பில் அடுத்ததாக வெளிப்படப் போகும் உண்மைக்காக ஆதித்யா காத்திருந்தான். ஆதித்யா தனது நகரை காக்கும் இரட்சகனாக உருவெடுத்து நிற்பதைக் கண்டு வள்ளியின் கண்களில் ஒரு கணம் மின்னல் போன்ற சந்தோஷம் தென்பட்டது. ஆனால் அடுத்த நொடியே அந்த மகிழ்ச்சியை ஒரு கரிய சோகம் கவ்விக்கொண்டது. என் தம்பி ஒரு மாபெரும் வீரனாக திரும்பி வந்திருக்கிறான். ஆனால் நான் பல ஆண்டுகளாக இந்த சாபத்தின் நிழலில் சுயநினைவற்று பித்து பிடித்தவளாக அலைந்திருக்கிறேனே என்ற குற்ற உணர்ச்சி அவளை வாட்டியது. அவள் உண்மையில் பல ஆண்டுகளாகவே அந்த பிசாசு கிழவியின் கண்ணுக்கு தெரியாத கயிற்றில் ஆடும் பொம்மையாகவே இருந்திருக்கிறாள். ஆனால் அந்த பயங்கரமான சாபம் அவளை முழுமையாக தின்றது சில மாதங்களுக்கு முன்புதான். அந்த கிழவி ஏதோ ஒன்றை வெறித்தனமாக தேடிக்கொண்டிருந்தாள். அது கிடைக்கும் வரை வள்ளியை தன் வசதிக்கேற்பு அவ்வப்போது சுயநினைவை இழக்கச் செய்து வந்தாள். எப்போது அந்த தேடல் முடிந்ததோ அன்று முதல் வள்ளி என்ற ஆன்மா சிறைப்பிடிக்கப்பட்டு பிசாசின் ஆதிக்கம் முழுமையடைந்தது. ஆதித்யா அவளது கைகளை தேற்றி, அக்கா, உன் மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கிவை. அப்படி என்னதான் நடந்தது? எதை செய்ய சொல்லி உன்னை அது சித்திரவதை செஞ்சது என்று கனிவோடு கேட்டான். வள்ளி விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். ஆதித்யா, அது ஒரு நரகம். என்னோட உடலுக்குள்ளே இருந்த அந்த கிழவி பல வருஷமா ஒரு ரகசிய இடத்தை தேடி சொல்லி என்னை விரட்டிக்கிட்டே இருந்தா. நான் சொல்றத செய்ய மாட்டேன்னு சொன்னா என் உடலையே நெருப்புல போட்டு எரிக்கிற மாதிரி ஒரு வலி, நரம்பெல்லாம் துடிக்கிற மாதிரி வேதனை கொடுப்பா. அந்த வலிக்கு தாழாம தான் நான் வீட்டை விட்டு ஓடி வந்து காடு மேடெல்லாம் அலைய ஆரம்பிச்சேன். உன்னை தேடக்கூட அந்த பாவி என்னை விடலடா. உன்னை எங்க தொலைச்சேன்னு கூட ஞாபகம் வர முடியாத அளவுக்கு என் புத்தியை மழுங்கடிச்சிட்டா என்று கதறினாள். ஆதித்யா கோபத்தில் பற்களை கடித்தான். அக்கா, நிதானமா யோசிச்சு சொல்லு. அப்படி எதைத்தான் தேடி நீங்க போனீங்க? வள்ளி சற்று நேரம் கண்களை மூடினாள். அவளது நினைவுகள் இருண்ட காலத்தின் கதவுகளை திறந்தன. எனக்கு இப்போ தெளிவா ஞாபகம் வருது ஆதித்யா. அந்த பனிப்பகுதியோட மிக ஆழமான ஒரு இடத்துல பிரம்மாண்டமான 7 சிற்பங்கள் நின்று கொண்டிருந்தன. அந்த சிற்பங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விசித்திரமான பாவத்தை கொண்டிருந்தன. அந்த சிற்பங்களை கடந்து போனா அங்கே 7 குகைகள் இருந்தன. அந்த 7வது குகையின் வாசல்ல ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. எது உன் உயிரின் வாசம்? ஆதித்யா புருவங்களைச் சுருக்கினான். உயிரின் வாசமா? அப்படின்னா அங்க யாரோ இருந்தாங்களா? வள்ளியின் உடல் நடுங்கத் தொடங்கியது. ஆதித்யா, அந்த வாசகத்தை பார்த்துட்டு நான் உள்ள ஓடினேன். அங்க என் பொண்ணு, என்னோட அன்பு மகள் அங்கே அசைவற்று படுத்திருந்தா. அவளை சுத்தி ஒரு கரிய புகை மண்டலம் சூழ்ந்திருந்தது. அந்த புகை அவளோட பிஞ்சு உடலை இறுக்கி அவளை மரணத்தோட விளிம்புக்கு தள்ளிக்கிட்டு இருந்துச்சு. என் மகளை காப்பாத்தணுங்கிற வேகத்துல நான் அந்த புகைக்குள்ள கை வச்சேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. என் மகளுக்கு என்ன ஆச்சுன்னும் தெரியல என்று கூறி விம்மினாள். ஆதித்யாவின் கண்கள் இப்போது கனலாக சிவந்தன. அவனது மருத்துவ மூளையும் ஆன்மீக உள்ளுணர்வும் ஒரு முடிவுக்கு வந்தன. அந்த பிசாசு கிழவி சும்மா வள்ளியை தேர்ந்தெடுக்கவில்லை. வள்ளியின் தாய்மை உணர்வை ஆயுதமாக பயன்படுத்தி அவளை வசியப்படுத்தி ஏதோ ஒரு மகா தீய சக்தியை தொட வைத்திருக்கிறான். அக்கா, உன் மகளை காப்பாத்த போன உன்னோட பாசத்தையே அந்த கிழவி பலியாக்கியிருக்கா. அந்த 7 சிற்பங்களும் 7 குகைகளும் ஏதோ ஒரு பழங்காலத்து சாபத்தோட காவலாளிகள்.
நீ அந்த புகையை தொட்டப்போ அந்த சாபம் உன் மூலமா இந்த நகரம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்கு என்று ஆதித்யா கணீர் என்று கூறினான். அடுத்து ஆதித்யாவின் இலக்கு எதுவாக இருக்கும்? இதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். வீரன் குமார் ஸ்டோரிஸ் சேனலில். நன்றி.